வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மா இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா ஜிபேட் 2025 இதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஐடியா. ஸோ இது நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் NBEMS நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ் வெப்சைட்டில் நமக்கு ஏப்ரல் மந்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது no new registrations will be accepted after the application window is closed. Once the application process concludes, NBEMS will open the GPAT application. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் விண்டோஸ் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஜிபேட்டு இந்த அகாடமிக் இயருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டென்டேட்டிவாக எப்போ நமக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ரிலீஸ் ஆகும் அதை பற்றின ஒரு சின்ன அவுட்லைன் பார்க்கலாம். அதாவது இம்பார்ட்டண்ட் டேட்ஸு, அதனுடைய அப்கமிங் ஈவெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் 2025 லாஸ்ட் டேட் டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பே ஜிபேட் 2025 அப்ளிகேஷன் ஃபீ. டென்டேட்டிவான இன்ஃபர்மேஷன். அதே மந்த்லேயே ஜிபேட் 2025 ரிஜிஸ்ட்ரேஷன் அதுவும் டென்டேட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க. தென் மே 2025 ஜிபேட் 2025 அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ, ஸோ அது ஓப்பன் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜூன் 2025 ஜிபேட் 2025 அட்மிட் கார்டு நமக்கு கிடைக்கும். ஜூன் 2025 ஜிபேட் 2025 எக்ஸாமினேஷன் டேட்டும் அனௌன்ஸ் ஆகும். அதே மாதிரி ஜூலை 2025 ஜிபேட் 2025 ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ இது நம்மளுடைய NBEMS அதாவது நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ் அவர்களுடைய ஒரு டென்டேட்டிவ் அஃபிஷியல் அப்டேட்னு சொல்லிக்கலாம். அப்கமிங் ஈவெண்ட்ஸ் எக்ஸாம் டேட்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. Okay friends, prepare well for the GPAT examination as well as Tamil Nadu MPharm entrance examination and all the pharmacy competitive examinations like Medical Service Recruitment Board, ESI, then RRB எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் காமனாக ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைப்பது உறுதி. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.